ரிஷபராசிக்கு 9வது வீட்டில் மகர ராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. படித்த குழந்தைங்க மேற்படிப்பு கூட படிக்க முடியாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல், தன்னுடைய பெற்றோர்களுடைய தொழிலில் கூட நஷ்டங்கள் காணி, பெண்களுக்கு பல பேருக்கு திருமணங்கள் தடைபட்டு, காதலிச்சது கூட கைக்கு நிற்காது, கல்யாணம் பண்ணியிருந்தா கூட டிவைஸ் ஆகியிருக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் ஜாதகர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராகு காலத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாது. நினைச்சாலே போதும். நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திரு அண்ணாமலை. அந்த மாதிரி நினைச்சாலே போதும், உங்களுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நாக தேவதைகள் உள்ள கோவில்களில் நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய கல் தூணுக்கு வாரம் மஞ்சள், குங்குமம், வெற்றலை, பாக்கு வச்சு முறையாக ராகு கேதுவை வழிபட்டு வந்தாலே அங்கே நீங்கள் நலைய வேண்டாம். இருந்திருந்தாலும் ஒரு பெயர்ச்சிக்கு முன்னையும், அது ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சியாக சரி, சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, பெயர்ச்சிக்கு முன்ன 3 மாதத்துக்கு முன்ன உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர் ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரிஷபராசிக்கு 9வது வீட்டில் மகர ராசியில் தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ரிஷபராசி பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிலையான இடத்துல இருந்து, உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு தருணமோ, நல்ல ஒரு ஸ்டோர்ஸு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஜுவல்லரி மார்ட்ஸு, இந்த மாதிரி ஃபேன் காற்று கீழே வேலை பார்க்கக்கூடிய தருணமோ. இன்றைக்கெல்லாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்து தான் வேலை பார்க்குறாங்க. அந்த மாதிரியான தருணம்லாம் உங்கள் ராசிக்காரர்களுக்கு தான் நிறையாவே இருக்குது. படித்த ராசி, பண்புள்ள ராசி, முக மலர்ச்சி உடைய ஒரு ராசி, விற்காத பொருளை கூட தன்னுடைய பேச்சு திறமைனால் விற்கக்கூடிய ஒரு தருண ராசி. நல்லா ட்ரெஸ்ஸு உடுத்தணும், நல்லா பர்ஃப்யூம் அடிக்கணும், லைஃப்பை நல்லா ரசித்து ருசித்து வாழணும், வெயில் படாமல் வாழணும்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் உடையவங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான். ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் பல கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. படித்த குழந்தைங்க மேற்படிப்பு கூட படிக்க முடியாமல், வசதி வாய்ப்பு இல்லாமல், தன்னுடைய பெற்றோர்களுடைய தொழிலில் கூட நஷ்டங்கள் காணி, பல இடையூறுனால உங்களுடைய ட்ரீம் ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு பெரிய படிப்பு படிக்கணும், அந்த படிப்பு கூட படிக்க முடியாமல் தாய் தகப்பன் கூடயோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய தருணமோ உங்களை ஜாதகம் கொண்டு போயிருக்கும். இருந்திருந்தால் கூட 2026 இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு யோகம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் நாக தோஷம் சொல்லக்கூடிய ராகு தசை உங்களுக்கு வரும். பெண்களுக்கு பல பேருக்கு திருமணங்கள் தடைபட்டு, காதலிச்சது கூட கைக்கு நிற்காது, கல்யாணம் பண்ணியிருந்தா கூட டிவைஸ் ஆகியிருக்கும். இந்த மாதிரியான இடையூறுகள் அடைஞ்ச ஒரு சில ஜாதகர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி நல்ல இடத்துல வந்திருக்கார். அப்போ இந்த நாக தோஷம் கேட்குறது உங்கள் ஜாதகத்தில் இப்போ இந்த வருஷம் கிடையாது, ஒரு 18 மாதத்துக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உண்டான பவர் உங்களுக்கு இருக்குது. விரைவில் திருமணம் நடக்கும். குறிப்பிட்ட கால வயசு, கால தாமதமாக திருமணம் ஏற்பாடுகள் பண்ணியிருந்தவர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கு மேலே நல்ல செய்தியே கிடைக்க போகுது. குழந்தை குட்டி இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கும் குழந்தை பாக்கியங்கள் பெறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் யார் தெரியுமா? உங்கள் முன்னோர்,
உங்கள் வீட்டு குலதெய்வம். ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 ராவு காலத்தில் உங்கள் குலதெய்வத்தை வழிபட மறந்துடாதீங்க. நினச்சாலே போதும். நினைத்தாலே முக்தி தரக்கூடியது திரு அண்ணாமலை. அந்த மாதிரி நினச்சாலே போதும், உங்களுடைய தோஷத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். அதே போல் ரிஷபராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளிதேசம் பிரயாணமாக இருந்தாலும் சரி, ஒரு ஜாலியாக போயிட்டு வர வந்தாலும் சரி, இல்லை தொழில் நுணுக்கங்களை கற்றுக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்காக கூட நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஆக மொத்தம் 2026 இந்த ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு 70% நல்ல பலனை தான் தரப்போகுது. உங்கள் கனவுலாம் நனவாக போகுது. வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டவர்களுக்கு வியாபாரங்கள் பெருகக்கூடிய தருணங்கள் வரப்போகுது. அடுத்தவங்ககிட்ட கையை கட்டி வேலை பார்க்கக்கூடிய தருணத்தில் உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சம்பள உயர்வு, பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய வேலை பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நல்ல ஒரு அமைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய வரக்கூடிய மாதம், வருடம் கூட சொல்லிட்டு போயிடலாம். இருந்திருந்தால் கூட ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு அந்த நாக தோஷங்கள் வந்துட்டு போகக்கூடிய தருணம் உடைய ஜாதகர்கள் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில், நாக தேவதைகள் உள்ள கோவில்களில், நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய கல் தூணுக்கு வாரம் வாரம் மஞ்சள், குங்குமம், வெற்றலை, பாக்கு வச்சு வழிபட்டு தன்னுடைய ஆசை இதுதான், என்னுடைய தேவை இதுதான், எனக்கு இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எம்பெருமான முறையாக ராகு கேதுவை வழிபட்டு வந்தாலே உங்கள் கஷ்டங்கள் விலகுச்சு. தத்தாத்ரிகள் சொல்லக்கூடிய சிவன், விஷ்ணு, பிரம்மன் சொல்லக்கூடிய அரச மரம், அரச மரத்தை 11 முறை வலம் வந்தாலோ, இல்லை அரச மர நிழலில் உட்காந்து அப்படியே மூச்சை இழுத்து விட்டு ஒரு அப்சர்வ் பண்ணிட்டு உட்காந்துருந்தாலோ உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாயிடும். அங்கே நீங்கன்னு அலைய வேண்டாம். இந்த மாதிரியான சின்ன 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 வழிபாடு கிரகத்துகளுக்கு சாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மேல் இருக்க வேண்டிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். அதுக்கு தான் அரச மரம், வேப்ப மரம், அத்தி மரம், இந்த மாதிரியான மரத்து நிழலில் உட்கார சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. கிரகத்துடைய பீடைகள் உள்ளவர்கள் இந்த மாதிரியான இடத்துல உட்கார்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் பெறும். அங்கே நீங்கள் நலைய வேண்டாம். இருந்திருந்தாலும் ஒரு பெயர்ச்சிக்கு முன்னையும், அது ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி, பெயர்ச்சிக்கு முன்ன 3 மாதத்துக்கு முன்ன உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுங்க. வருங்காலங்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சினால் இந்த ஜாதகரான எனக்கு இடையூறுகள் எதுவும் வருமா, இல்லை இன்னல்கள் வருமா, இல்லை யோகங்கள் வருமா, எப்போ எனக்கு அந்த தன யோகம் வரும், கஜகேசரி யோகம் வரும், இந்த மாதிரி சுனப யோகம் வரும், இந்த மாதிரி யோகங்கள்லாம் எப்போ வரும் அப்படின்னு ஒரு ஜோதிடத்தை கேட்டிங்கன்னா அவருக்கு உண்டான அதை உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான வழிமுறைகளை தெளிவாக சொல்லுவார். இதையே செஞ்சுக்கோங்க. இருந்திருந்தால் கூட 2026 ராகு கேது பெயர்ச்சி ரிஷபராசிக்கு ஜாக்பாட்டு தான் சொல்லுவேன். அதனால் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்திக்கிறோம். சிவாய நம. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மெரிபா பன்னீர் சோடா. I trust Meriba.